ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Logi vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுருள் அப்பம்ங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மைதா பேட்டரில் தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சுருள் அப்பம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். வித்தின் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இது கூட நம்ம எவ்வளோ தேங்காய் எடுத்தோமோ அதில் 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள். ஸோ இது மூணுமே நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். நீங்கள் எவ்வளோ சுருள் அப்பம் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காவும் வெல்லமும் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லாட்டி நீங்கள் வந்து வெல்லம் கூட கலந்துக்கலாம். ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூர்ணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மைதா பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மைதா பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 1 கப் மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது வந்து அந்த கலருக்காக தான். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது வந்து ஒரு தோசை மாவு பேட்டருக்கு நல்லா ரெடி பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் தண்ணியாட்டம் இந்த மாவு வந்து நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவில் இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு தோசை தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவில் வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டே வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு ஆட் பண்ண உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ண மறந்தனால நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இந்த மைதா பேட்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல அது வந்து அப்படியே ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு தான் வந்து இது சுடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேணும்னா நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டுக்கு அந்த நாட்டு சர்க்கரை அப்படியே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்படியே மெதுவாக வந்து அப்படியே ரோல் பண்ணலாம். திருப்பியெல்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ஒரு மடி, அந்த சைடு ஒரு மடி, அவ்வளோதான். இதை அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம். அடுத்த பேட்டர் ஊற்றிடலாம். ஆயில் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். அதனால தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறது. இதில் இந்த பூர்ணம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பம் வந்து ஸோ அந்த சுருள் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இது மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த தேங்காய் பாலோடு கலந்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அப்படியே கொஞ்சமாக அது மேலே ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து இந்த மைதா மாவு பேட்டர் வந்து நம்ம ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்கிறோம். ஸோ அதனால் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு வந்துடும். எடுக்கிறப்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்துங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.